திமுக, அதிமுக இணைவது தமிழ்நாட்டிற்கு நல்லது. விசிக எம்எல்ஏ வன்னியரசு தடாலடி. திமுக, அதிமுக இணையறது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு விசிக சட்டமன்ற குழு தலைவரும் திண்டிவனம் எம்எல்ஏவுமான வன்னியரசு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில சொல்லியிருக்காரு. நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தல்ல தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல திமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் முதல் கட்சியா ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் கட்சி தாவேக கூட்டணியில இணையறதா அறிவிச்சது. அதை தொடர்ந்து இடதுசாரிகள் விசிக, ஐயுஎம்எல் இந்த மாதிரியான கட்சிகளும் தாவேக ஆட்சி அமைக்க நிபந்தனை இல்லாம ஆதரவு கொடுத்தது. இதுக்கிடையில விஜய் ஆட்சி அமைக்கிறத தடுக்க திமுக, அதிமுக இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணதா கருத்துக்கள் எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சதாவும் முதலமைச்சரா விசிக தலைவர் திருமாவளவனை முன்மொழிஞ்சதாவும் தகவல்கள் தீவிரமா பரவுச்சு. இருந்தாலும் இந்த தகவல்களை திமுக திட்டவட்டமா மறுத்தது. இந்த நிலையில விசிக சட்டமன்ற குழு தலைவரும் திண்டிவனம் எம்எல்ஏவுமான வன்னியரசு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில பல்வேறு அதிரடி தகவல்களை சொல்லியிருக்காரு. திமுக, அதிமுக இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணது பத்தின கேள்விக்கு பதில் கொடுத்த வன்னியரசு, திமுக, அதிமுக இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். திருமாவளவனை முதல்வராக்கணும் அப்படிங்கிற முன்னெடுப்பு நல்லதுதான். இந்த நேரத்திலேயாவது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துக்கு அவரோட பேரு முன்மொழியப்பட்டதை நல்ல விஷயமா பாக்குறேன். மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தோம். நாங்க இதை செய்யல அப்படின்னா எங்களாலதான் ஆளுநர் ஆட்சி வந்துச்சு அப்படிங்கிற பேச்சு வந்திருக்கும். தாவேகாவுக்கு வெறும் ஆதரவு மட்டும் தர வேண்டாம், துணை முதலமைச்சர் பதவி கேளுங்க அப்படின்னு சொன்னோம். திமுக, அதிமுக இணைப்புக்கு இதுக்கு முன்னாடி பல தடவை முயற்சி பண்ணிருக்காங்க. பிஜு பட்நாயக் கூட இதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. திமுகவும் அதிமுகவும் வலிமையா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அந்த அடிப்படையில திமுக, அதிமுக இணைப்ப வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.